ஆர்சிபி அணிக்கு விழுந்த இடி என்ன பண்ண போகிறோம் என்று குழம்பி தவிக்கும் கிங் கோலியின் படை, சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் தல தோனியின் படை. அதாவது வருகிற மே 18ஆம் தேதி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அணி மோதும் போட்டி மிகவும் பிரம்மாண்டமாகவும் மற்றும் பரபரப்பாகவும் நடக்க உள்ளதால் இதில் வெல்லும் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும். எனவே இந்த போட்டியில் பல எதிர்பாராத சம்பவங்கள் நம்மால் காண முடியும். இதில் சென்னை அணி வெற்றி பெற்றால் எளிதாக பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றுவிடும். ஆனால் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றால் சென்னை அணியை விட ரன் ரேட் அதிகமாக இருக்க வேண்டும். குறைந்தது இலக்கை சேசிங் செய்தால் 10 பந்துகள் மீதம் இருக்க வேண்டும். இல்லை இலக்கை டிஃபென்ஸ் செய்தால் 10 பந்துகள் வரை தடுக்க வேண்டும். எனவே இவ்வாறு செய்தால் மட்டுமே ஆர்சிபி அணி பிளே ஆஃப் தகுதி பெறும். இவ்வாறு சூழ்நிலையில் இருக்கும் ஆர்சிபி அணிக்கு திடீர் சரிவாக அந்த அணியின் அதிரடி மன்னன் வில் ஜாக் T20 உலகக்கோப்பை காரணமாக அவரது தாய்நாட்டுக்கு கண்ணீருடன் பிரிய மனது இல்லாமல் சென்றுவிட்டார். இதனால் கோலிப்படை என்ன செய்வது தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. இதனால் சிஎஸ்கே அணி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கின்றது. கோலிப்படை நாங்கள் முதல் பாதியில் விளையாடி முடித்த பிறகு எங்கள் அணி வெளியேறிவிடும் என்று நாங்கள் கவலைப்பட்டோம். ஆனால் தற்போது வாய்ப்பு கிடைத்தும் எங்கள் அணி வீரர் வில் ஜாக் இல்லை. நாங்கள் செல்லும் இடமெல்லாம் தடையாக உள்ளது என்று தெரிவித்ததாக தகவல் வெளியாகியது. தடை அதை உடை என்று கோலிப்படை கருத்து தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆர்சிபி அணி பிளே ஆஃப் போகுமா, சென்னை அணி பிளே ஆஃப் போகுமான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.